Hey viewers, Assalamu alaikum. We welcome you back to Curious Candies. நாம இன்னைக்கு ஒரு ஹெல்தி ஃபுட் ரெசிபி பத்தி பார்க்கலாமா? இன்னைக்கு நாம செய்ய போறது ஒரு பனானா pancake. டயட் இருக்கிறவங்க இந்த pancake 2 அல்லது 3 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். வாங்க இதை நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம் 4 நல்ல பழுத்ததா எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் 1 கப், நான் எடுத்திருக்கிறது ரோல்டு ஓட்ஸ். அப்புறம் முட்டை 4, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. நல்ல வாசனை உள்ள வாழைப்பழம் எதுனாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே சிக்கூட்டா பழம் தான் எனக்கு கிடைச்சனால நான் இதே யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப பழுத்துடுச்சு, பட் இது யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் செமையாக இருக்கும். இந்த வாழைப்பழங்களை ஒரு பவுல்ல போட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். பழம் கூலாகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இந்த ரோல்டு ஓட்ஸுக்கு பதிலாக கோதம்பு மாவு இல்லாட்டா ராகி மாவு சேர்த்தும் செய்யலாம். இதுக்கு கூட 4 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் கருவேல நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி அல்லது பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ண பிறகு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. நல்ல சூடான தோசைக்கல்ல 1 டிராப் நெய் தடவி சின்ன தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நெய் எண்ணெய் விரும்பாதவங்க நான்ஸ்டிக் பேன்லையும் சுட்டு எடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மாதிரி உள்ள ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டயட் குரூப்ல இருந்து எடுத்த ரெசிபி தான். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகரோ எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம பழுத்த பழம் யூஸ் பண்ணனால தேவையான அளவு இனிப்பு இதிலே இருக்கும். அதுவும் இல்லாமல் லைட்டாக உப்பு போடும்போது அந்த இனிப்பு கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி நமக்கு தெரியும். ஹார்ட் டயட் ஃபாலோ பண்ணவங்க சுகர் கிரேவிங்ஸ் வரும்போது இதை ஈஸியாக செய்து சாப்பிடக்கூடிய டிஷ் இது. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடித்தமான நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் யூஸ்வலாக ப்ளூபெர்ரி இங்கே விலை கம்மியாக கிடைக்கும்போது வாங்கி அதையும் கூட சேர்த்துக்குவேன். ஹனி ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க சேர்க்கலாம். இது நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அவங்க ஹனி விரும்புகிறனால கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
தேவைப்படவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல டிஷ்ஷை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண திருப்தியோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். Until then, it's bye from Curious Mommy and Curious Candies.